டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் விடுதலைப் போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாகும். அதாவது நாம் போன வகுப்பில் விடுதலைப் போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. புதிய பத்திரிகை சட்டம் 1910 வேகமாக பரவி வந்த அரச விரோத கருத்துக்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு 1910ஆம் ஆண்டில் ஒரு புதிய பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின்படி அச்சிடப்படும் செய்திகள் மக்களை தூண்டிவிடுகிற அல்லது அரசாங்கத்தை தாக்குகின்ற செய்தியாக இருந்தால் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளிடமிருந்து வைப்புத்தொகை கோர அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட பத்திரிகையாளர் தங்களை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். இச்சட்டத்தை பயன்படுத்தி பத்திரிகைகள் அச்சிடுவதற்கு முன்பே பொறுப்பு தொகையை கட்டுமாறு வற்புறுத்தப்பட்டன. இந்த சட்டத்தை இந்திய பத்திரிகைகள் தன்மான குறைவாக கருதின. இப்புதிய பத்திரிகை சட்டம் வீண் விளைவுகளை தோற்றுவிக்கும் என்று எச்சரித்தார் கோகலே. கோகலே எச்சரித்ததை போன்றே 1910 பத்திரிகை சட்டம் விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தியது. 1910 1914 வரை பொறுப்பு தொகை பலமுறை வசூலிக்கப்பட்டது. இத்தொகையை கட்ட மறுத்த பத்திரிகைகள் நசுக்கப்பட்டன. கல் என்ற மராத்தி பத்திரிகையில் எழுதியதற்காக திலகரின் நண்பரான SM பரஞ்சை என்பவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சுயாட்சி இயக்கமும் பத்திரிகைகளும். முதல் உலகப் போரின் போது அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் தனித்தனியே சுயாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தனர். இந்த இயக்கத்தை தோற்றுவிப்பதற்கான காரணங்களையும் அதன் கொள்கைகளையும் பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக அன்னி பெசன்ட் அம்மையார் மதராஸ் ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகையை விலைக்கு வாங்கி அதற்கு நியூ இந்தியா என்று பெயரிட்டு நடத்தினார். அதோடு காமன்வெல்த் என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். இவ்விரு பத்திரிகைகள் மூலமாகவும் சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி தீவிரமாக எழுதி வந்தார். அதேபோன்று திலகரும் கேசரி மற்றும் மராத்தா பத்திரிகையில் எழுதினார். அரசாங்கம் இப்பத்திரிகைகளுக்காக அதிக பொறுப்பு தொகையை வசூலித்தது மட்டுமல்லாமல் 1917 ஜூன் மாதம் சென்னை அரசாங்கம் அன்னி பெசன்ட் அம்மையாரையும் அவரது ஆதரவாளர்களையும் கைது செய்தது. அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பத்திரிகை அலுவலகம் புனித தலமாக காட்சியளித்தது என்று கூறுகிறார் பத்திரிகையில் ஆசிரியர் தங்கமணியன். அரசாங்கத்தின் அடக்குமுறை நடவடிக்கை தன்னாட்சி இயக்கம் தீவிரமடைய காரணமாயிற்று. பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் இவ்வியக்கத்தில் பங்கேற்றனர். அதற்கடுத்து ரவுலட் சத்தியாகிரகம். மாண்டை செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் விளைவாக 1910 பத்திரிகை சட்டம் நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் வெறுப்புக்கான அச்சட்டம் நீக்குவதற்கு பதிலாக அரசாங்கம் ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது. இச்சட்டம் சாட்சிகள் இன்றி வழக்கை நடத்தவும் விசாரணையின்றி எவரையும் கைது செய்யவும் அதிகாரத்தையும் மாகாண அரசாங்கத்துக்கு கொடுத்தது. ரொட்டி கேட்ட மக்களுக்கு கல் தரப்பட்டது. இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை துவங்கினார். பத்திரிகை ஆசிரியர் காந்தி. காந்தி பத்திரிகை உலகுக்கு புதியவர் அல்லர். அவர் தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகை மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர். பத்திரிகையின் குறிக்கோள் பொதுமக்கள் சேவையே என்பது காந்தியின் கொள்கை. இந்தியாவில் ஆங்கிலத்தில் யங் இந்தியா என்ற பத்திரிகையும் குஜராத்தியில் நவஜீவன் என்ற பத்திரிகையும் துவங்கி தனது கொள்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டு வந்தார். அதற்கடுத்து இவ்விரு பத்திரிகைகளிலும் இடம்பெறும் கட்டுரைகள் கட்டணமின்றி எல்லா பத்திரிகைகளும் வெளியிட அனுமதி அளித்தார். காந்தியின் எழுத்துக்கள் மக்களிடம் மகத்தான பாதிப்பை ஏற்படுத்தியது.
ரவுலட் சட்டம், லவ்லட் சத்தியாகிரகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அரசாங்கம் மேற்கொண்ட இராணுவ சட்ட நடவடிக்கைகள், அண்டர் விசாரணை குழு, மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள், இரட்டை ஆட்சி, கிலாபாத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் பற்றியெல்லாம் யங் இந்தியா மற்றும் நவஜீவன் பத்திரிகையில் எழுதினார். காந்தியின் கருத்துக்கள் மக்களை எளிதில் சென்றடைந்தன. அதன் விளைவாக 1922ஆம் ஆண்டு யங் இந்தியாவில் எழுதிய கட்டுரை ஆதாரமாக கொண்டு அரச துரோக குற்றம் சாட்டி காந்திக்கு 6 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. காந்தியின் கைது இந்திய விடுதலை போராட்ட எண்ணத்தை மேலும் தீவிர அடைய செய்தது. சுயராஜ்யா 1922ஆம் ஆண்டு ஆந்திர கேசரி டி. பிரகாசம் காந்தியின் கருத்துக்களையும் திட்டங்களையும் பரப்புவதற்காக சுயராஜ்யா என்ற பத்திரிகையை சென்னையில் துவங்கினார். இது தேசிய பத்திரிகையாக திகழ்ந்தது. இந்திய பத்திரிகையின் இடையறா போராட்டத்தின் விளைவாக மக்களின் வெறுப்புக்குள்ளான பத்திரிகை சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மோதிலால் நேரும் சி.ஆர். தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய போது கே.எம். பனிக்கரை ஆசிரியராக கொண்டு இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. இப்பத்திரிகை சுயராஜ்ய கட்சியின் பிரச்சார பீரங்கியாக இயங்கியது. அதாவது இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை சுயராஜ்ய கட்சியின் பிரச்சார பீரங்கியாக இயங்கியது. ஃபார்வர்ட் 1923இல் சி.ஆர். தாஸ் வங்காளத்தில் சுயராஜ்ய கட்சியின் குரலாக ஒலிக்க ஃபார்வர்ட் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். இப்பத்திரிகை வங்காளத்தில் பெரும்புகழ் பெற்றது. 1925க்கு பிறகு இப்பத்திரிகை லிபர்ட்டி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது ஃபார்வர்ட் என்ற பத்திரிகை லிபர்ட்டி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் சுபாஷ் சந்திரபோஸ் இப்பத்திரிகையை மீண்டும் ஃபார்வர்டு என்று பெயரிட்டார். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்புள்ள தலைப்புகள் நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பத்திரிகையை போஸ் துவங்கிய ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியின் பிரச்சார கருவியாக பயன்பட்டது. மக்களை ஆயுத புரட்சிக்கு ஆயத்தம் செய்வதற்காக போஸ் ஃபார்வர்டு பத்திரிகையை பயன்படுத்தினார். அதற்கடுத்து இந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தடைகளையும் அடக்குமுறை நடவடிக்கைகளையும் மீறி விடுதலை போராட்டம் தொடர்ந்ததால் இந்திய பத்திரிகைகள் மீதான பிடியை மேலும் இறுக்கமாக 1930 பத்திரிகை சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. பல பத்திரிகையாளர்கள் பொறுப்பு தொகையை இழந்தனர். இச்சட்டத்தின் சவாலை சமாளிக்க இந்து பத்திரிகை ஆசிரியர் ரங்கசாமி ஐயங்கார் தலைமையில் பத்திரிகை ஆசிரியர்கள் சந்தித்து விவாதித்தனர். இதை முறியடிக்கும் பொருட்டு அரசாங்கம் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கு பதிலாக அச்சிடுவோருக்கு தண்டனை கொடுத்தது. பொறுப்பு தொகை நிபந்தனைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காக பல பத்திரிகை ஆசிரியர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். பல அச்சகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அடுத்து ஹரிஜன். இந்தியாவின் நெருக்கடியான காலகட்டத்தில் 1933 பிப்ரவரி 11ஆம் நாள் காந்தி ஹரிஜன் பத்திரிகையை ஆரம்பித்தார். ஆங்கிலத்தில் வெளியான ஹரிஜன் பின்னர் பல்வேறு மொழிகளில் பதிப்பிக்கப்பட்டது. ஹரிஜன முன்னேற்றத்தை மையப்படுத்தியது. காந்தியின் மாபெரும் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு என்று குறிப்பிடுகிறார் ஜே.டி. சேத்தி. தீண்டாமை இந்து மதத்தின் அங்கமல்ல, அதற்கு சாத்திரங்களில் ஆதாரமில்லை. அதனால் அக்கொடிய பழக்கம் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கவே ஹரிஜன் பத்திரிகை துவங்கப்பட்டது என்று கூறுகிறார் ஜே.பி. கிரிபாலினி. அடுத்து மாநில சுய ஆட்சி.
1935ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 1937இல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சுயாட்சி திட்டத்தை அமல்படுத்துவதில் காங்கிரஸ் முனைப்புடன் செயல்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்களில் பத்திரிகை சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டது. பத்திரிகை கட்டுப்பாடுகள் களையப்பட்டன. பொறுப்பு தொகை முறை அகற்றப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட தொகைகள் திருப்பி தரப்பட்டன. புதிய பத்திரிகைகள். இந்த காலகட்டத்தில் பல புதிய பத்திரிகைகள் துவங்கப்பட்டன. 1936இல் பம்பாயில் சண்டே ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகை வெளிவந்தது. 1937இல் கல்கத்தாவில் இந்துஸ்தான் ஸ்டாண்டர்ட், யுகாந்தர், ஸ்டார் ஆஃப் இந்தியா பத்திரிகைகள் தோன்றின. 1938இல் ஆரம்பிக்கப்பட்ட லக்னோவில் துவங்கப்பட்ட நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் இயக்குநர்கள் குழு தலைவராக இருந்தார் நேரு. இந்த ஏடு காங்கிரஸ் இயக்கத்தை விமர்சிப்பதிலும் பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காப்பதிலும் தனி கவனம் செலுத்தியது. 1941இல் ஆர்.கே. கரஞ்சியா பம்பாயில் பிலிட்ஸ் ஆங்கில வார இதழை ஆரம்பித்தார். வந்தே மாதரம் என்ற குஜராத்தி நாளேடும் தோன்றியது. நண்பர்களே, வந்தே மாதரம் என்பது குஜராத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நாளிதழ். இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 1942இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பீப்புள்ஸ் வார் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தது. இப்புதிய பத்திரிகைகள் விடுதலை போராட்டத்துக்கு உத்வேகத்தை கொடுத்தன. நண்பர்களே, இப்போது சொல்லப்பட்ட வரிகள் அனைத்தும் மிக மிக முக்கியமானவை. டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்புள்ள பகுதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் பத்திரிகைகளும். ஆகஸ்ட் புரட்சி. 1939ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் துவங்கப்பட்ட பின் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய பத்திரிகைகள் செய்தி வெளியிடுவதற்கு முன் குறிப்பிட்ட அதிகாரிகள் முன் அனுமதி பெற வேண்டும் என்று அச்சிடுதல், வெளியிடுதல், அச்சகத்தை பயன்படுத்துதல் ஆகியவை ஒழுங்குபடுத்தப்படும் அல்லது தடை செய்யப்படும் என்று கட்டளை பிறப்பித்தது. 1940இல் மத்தியிலும் மாகாணங்களிலும் பத்திரிகை ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. போர் எதிர்ப்புக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தரும் எந்த செய்தியையும் வெளியிடப்படாமல் தடை செய்யப்பட்டது. இச்சூழ்நிலையில்தான் 1942 ஆகஸ்ட் மாதம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அல்லது ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் ஆகஸ்ட் புரட்சியானது துவங்கப்பட்டது. நண்பர்களே, ஆகஸ்ட் புரட்சி என்று குறிப்பிடப்படுவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம்தான். அதாவது 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம்தான் ஆகஸ்ட் புரட்சி என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்றதால் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. மாற்றி கேட்டாலும் மாணவர்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அரக்கத்தனமான அடக்குமுறை. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பத்திரிகைகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன. ஹரிஜன், நேஷனல் ஹெரால்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி போன்ற பல பத்திரிகைகள் நின்று போயின. புது டெல்லியிலிருந்து வெளிவந்த இந்துஸ்தான் டைம்ஸ் ஆசிரியர் தேவதாஸ் காந்தி அரசாங்க கெடுபிடிகளால் அலகழிக்கப்பட்டார். லாகூரிலிருந்து வெளிவந்த ட்ரிபியூனல், பாம்பே கிரானிக்கல், குஜராத்தி நாளேடான ஜன்மபூமி, கல்கத்தாவிலிருந்து வெளிவந்த அமிர்த பஜார் பத்திரிகா,
ஆகிய பத்திரிகைகள் அரசாங்கத்தின் அரக்கத்தரமான அடக்குமுறைக்கு ஆளாயின. இந்த காலகட்டத்தில் இந்திய பத்திரிகைகள் சொல்லொணா துன்பங்களும் தாக்குதலுக்கும் துன்புறுத்தலுக்கும் உட்படுத்தப்பட்டன. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அடுத்து விடியலை நோக்கி. இரண்டாம் உலகப் போர் முடிந்தவுடன் இந்திய விடுதலை போராட்டம் புதிய பாதையில் பயணித்தது. வேவல் திட்டமும் தற்காலிக தீர்வை தந்தது. மவுண்ட்பேட்டன் திட்டம் இந்தியாவை துண்டாடி நாட்டின் விடுதலைக்கு வழிவகுத்தது. நாட்டு பிரிவினை பற்றிய விவாதங்களும் சர்ச்சைகளும் முரண்பட்ட கருத்துகளும் பத்திரிகைகள் பிரதிபலித்தன. பாகிஸ்தான் ஆதரவு பத்திரிகைகள் நாடு பிரிவினை திட்டத்தை மகிழ்ச்சியோடு ஆதரித்ததோடு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நன்றியும் தெரிவித்தன. இந்து மதவாத அமைப்புகளும் பத்திரிகைகளும் தேச பிரிவினையை முழுமூச்சுடன் எதிர்த்தன. காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகைகள் பிரிவினையை விரும்பாவிடினும் நடைமுறை சாத்தியமான மாற்று திட்டம் இன்மையால் இத்திட்டத்தை வேறு வழியின்றி ஆதரித்தன. சில பத்திரிகைகள் இந்த திட்டத்துக்கு உள்ளர்த்தம் கற்பித்து எழுதின. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்தபோது பொதுவாக இந்திய பத்திரிகைகள் பெருமையும் பெருமிதமும் கொண்டதில் நியாயமே. தற்போது விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பற்றி பார்த்தோம். அதனுடைய ஒரு பொதுவான மதிப்பீடுகளை இப்போது பார்க்கலாம். இந்திய பத்திரிகைகளின் வரலாறு 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமையானது. அதனுடைய பலம் வரலாற்று அனுபவத்தாலும் விடுதலை போராட்டத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கேற்றதாலும் சமுதாய பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சியாலும் பெருகிற்று. சமகால இந்திய பத்திரிகைகளின் பலமும் பயனும் அடிப்படையிலேயே அதன் வரலாற்று பலத்தை பொறுத்ததே என்று குறிப்பிடுகிறார் என். ராம். அதற்கு காரணம் இந்திய தேசிய பத்திரிகை 1868 அமிர்த பஜார் பத்திரிகா தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து நன்கு வேர்விட்டு வளர்ந்ததே ஆகும். குறிப்பாக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்திய பத்திரிகைகள் தேச விடுதலை போராட்டத்தில் பெருமைக்குரிய பங்கேற்று செயற்கரிய சேவைகள் செய்துள்ளன. அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கையில் இந்திய பத்திரிகையை ஒரு வரலாற்று நிறுவனம் என்று கூறலாம். அதற்கடுத்து இந்திய பத்திரிகையின் தோற்றம் வளர்ச்சிக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. பத்திரிகை சுதந்திர போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்தின் பிரிக்க முடியாத பகுதியாகும். 1799 கொண்டு வரப்பட்ட வெள்ளசி கட்டுப்பாடுகளில் இருந்து 1940 இந்திய பாதுகாப்பு விதிகள் வரை 15 பத்திரிகை விரோத சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றையெல்லாம் துணிவுடன் எதிர்கொண்டு இந்திய பத்திரிகைகள் வளர்த்தன. அரச துரோக குற்றத்துக்காக திலகரும் காந்தியும் சந்தித்த வழக்குகள் இந்திய பத்திரிகை வளர்ச்சி வரலாற்றின் முக்கிய மைல்கற்களாகும். பத்திரிகை வளர்ச்சியில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இல்லை. இருப்பினும் இந்திய விடுதலை போராட்ட கால பத்திரிகை உலகு பல்வகை பன்முக சமய சார்பற்ற தேச நலனை மையப்படுத்தி பத்திரிகை சுதந்திர பாரம்பரியத்தை சுதந்திர இந்தியாவுக்கு நன்கொடையாக கொடுத்தது என்றால் மிகையாகாது. நண்பர்களே, இதோடு இந்த பகுதியானது நிறைவு பெறுகிறது. அதாவது விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்ற தலைப்பானது நிறைவு பெறுகிறது. நண்பர்களை திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சில கேள்விகள் இதிலிருந்து கேட்பார்கள். நாம் இதுவரை டிஎன்பிசி தேர்வுகளில், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்பதை முதலில் பார்த்திருக்கிறோம். பல பிரிவாக உள்ளது, அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு என்பதை பார்த்து இருக்கிறோம். அதையும் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தற்போது விடுதலை போராட்டத்தில் பத்திரிகைகளின் பங்கு என்பதை பார்த்து இருக்கிறோம்.
இந்த 3 தலைப்புகளும் மிக முக்கியமானவை நண்பர்களே. பெரும்பாலான கேள்விகள் இதிலிருந்து நிச்சயமாக வரும். எனவே பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.